அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளிகள் அல்லது இது போன்ற உள்ளாட்சி நிர்வாகங்கள் நடத்துகிற பள்ளிகள், அந்த பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்கிற மாணவர்கள் உயர் கல்விக்கு செல்லுகிற போது அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற திட்டத்தை, ஒரு மகத்தான திட்டத்தை, இந்தியாவுக்கே வழிகாட்டும் திட்டத்தை, ஏன் உலகுக்கே வழிகாட்டும் ஒரு மகத்தான திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிற மாணவிகளின் எண்ணிக்கை 4,81,075 பேர். 4,81,075 மாணவிகள் இன்றைக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயராலே மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறுகிற அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வரிடத்தில் மாணவர்களின் சார்பிலும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. மாணவிகளுக்கு மட்டும் மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிறீர்கள், மாணவர்களுக்கும் அது தந்து ஊக்குவித்திட வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது அறிவித்தார்கள், இனிமேல் மாணவர்களுக்கும் அந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில், அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கும் உயர்கல்வி பயிலும் போது மாதந்தோறும் 1000 ரூபாய் தருகிற அந்த தமிழ் புதல்வன் என்கின்ற அந்த திட்டத்தை விரைவில் செயல்படுத்துவோம் என்று சொல்லி இந்த ஜூலை மாதத்திலிருந்து அந்த திட்டம் இன்றைக்கு அமலுக்கு வந்திருக்கிறது. அதற்காக இந்த அரசு 360 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. இப்படி ஏராளமான திட்டங்கள் நம்முடைய மாணவ மாணவியர்களின் பயன்பெறுவதற்கு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு 26 மாவட்டங்களில் 106 பள்ளிகளில் 114 கோடியே 29 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய வகுப்பறைகள், கட்டி முடிக்கப்பட்ட ஆய்வக கட்டிடங்கள் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்திய வரலாற்றில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு குழந்தைகள் நேய வகுப்பறைகள் கட்டும் திட்டம் ஒன்றை தொடங்கி அந்த திட்டத்தின்படி இப்பொழுது 176 தொடக்க நடுநிலை பள்ளிகளில், தொடக்க பள்ளிகள் நடுநிலை பள்ளிகளில் 68.66 கோடி செலவில் கட்டிடங்களையும் வகுப்பறைகளையும் நேற்றைக்கு கட்டி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார்கள். இதேபோல் இன்றைக்கு அரசு பள்ளிகள், அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகள், இப்படி ஏறத்தாழ எல்லா பள்ளிகளிலும் 21 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுகிற காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டம் இன்றைக்கு உலகுக்கே ஒரு முன்மாதிரி திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அரசு பள்ளிகளிலும் அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளிலும் மாணவர்களின் சேர்க்கை என்பது அபரிதமாக உயர்ந்து வருகிறது, கட்டுக்கடங்காமல் உயர்ந்து வருகிறது. தனியார் பள்ளிகளை காட்டிலும் அன்றைக்கு அரசு பள்ளிகளில் படிப்பது என்பது இன்றைக்கு கனவாக கருதி மாணவர்களும் பெற்றோரும் அரசு பள்ளிகளில் தங்களுடைய குழந்தைகளை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.